சாரதா, சைதாப்பேட்டையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்கு? நான் தற்போது சைதாப்பேட்டை ஆற்றுமா நகர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். அடையாறு ஆற்றின் அருகில் இருப்பதால் இந்த பகுதி வெள்ளம் வந்தபோது மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று. இங்கு ஆற்றோரம் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளும் சரி, ஓட்டு வீடுகளும் சரி, முழுவதுமாக நீரில் மூழ்கி முழுவதுமாக சேதமடைந்து இங்குள்ள இந்த மக்கள் நிவாரண முகாம்களில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஒரு வாரத்திற்கு முன்புதான் தங்களுக்கு ஏற்கனவே இருந்த இடத்தில் என்றுதான் கூற வேண்டும். வீடுகள் இல்லாததால் தங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த இடத்தில் ஒரு சில கம்புகள் நட்டு அதனை ஒரு தற்காலிக வீடு மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்து இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இங்கே இயல்பு நிலை அப்படின்றது முழுவதுமாக திரும்பவில்லை. இங்கே மற்றொரு விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி எழில் நகர், பெரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்களுக்கு அரசு அதிகாரிகள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். குடிசை மாற்று வாரியத்தினுடைய குடியிருப்புகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாற்றப்பட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே 4 வருடங்களுக்கு முன்பு இங்கிருந்து மாற்று இடம் தருவதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டது. ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த இடங்களை சுற்றியே இதனை நம்பியே இருப்பதால் இவர்கள் இங்கிருந்து மாறுவதற்கு மறுத்து வந்தார்கள். ஆனால் தற்போது வெள்ளத்தில் தங்களுடைய வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு விட்டதால் வேறு வழியின்றி இந்த மக்கள் அங்கு செல்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். எனவே தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த டோக்கன்களை காண்பித்து இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அங்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். எனினும் இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு குறிப்பான பிரச்சனை என்னவென்று பார்த்தால், இங்கு பலர் வாடகை வீடுகளிலும் தங்கி வருகின்றனர். எனவே சொந்த வீடு இருப்பவர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன்னும் சரி, இப்பவும் ஒரு சில பேருக்கு சொந்த வீடு இருப்பவர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே வாடகை வீடுகளில் இருப்பவர்கள் நிலைதான் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இங்கே சைதாப்பேட்டை பகுதியில் அங்குள்ள மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் எல்லாம் முழுமையாக சென்றடைந்து விட்டதா? அந்த மக்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு? இந்த ஆற்றுமா நகர் பகுதியில் அதாவது டோக்கன் கொடுத்தவர்கள் அடிப்படையில் பார்த்தோமானால் 1250 வீடுகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு மேலான குடும்பங்கள் இங்கே வசிக்கின்றன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருப்பவர்களில் ஒரு 750 குடும்பங்கள் வரை கடந்த ஒரு வாரத்தில் பெரும்பாக்கம் எழில்நகர் பகுதிகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தற்போது நம்மிடையே இருந்த மாநகராட்சி அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார். மீதமுள்ள 300-400 குடும்பங்களையும் வரும் வாரத்தில் அவர்களும் அகற்றப்பட்டு விடுவார்கள் என்று கூறியிருக்கிறார். நிவாரண உதவிகள் என்று பார்க்கும் பொழுது, வெள்ளம் வந்த பொழுது இங்கிருந்த மக்கள் அனைவருமே அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டிருந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த நேரம் வரை அவர்களுக்கான உணவு வழங்கப்பட்டது. அவர்களே உணவை சமைத்துக் கொள்வதற்கான வசதிகளும் கூட செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் பள்ளிகள் திறந்த பிறகு அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அவங்களுடைய இயல்பு நிலை முழுவதுமாக அவங்களால் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியவில்லை. நிவாரண உதவிகள் என்று குறிப்பிட்டு கூறும்படியாக எந்த உதவிகளும் இந்த மக்களுக்கு சேரவில்லை. எனினும் இந்த நிவாரணம் வழங்குவதற்கான கணக்கெடுப்பு அனைத்து பகுதிகளிலும் நடக்கப்பட்டுள்ளது. யாரும் இங்கே விடுபடாமல் அனைவருமே அந்த நிவாரண கணக்கெடுப்பில் எல்லாருடைய விவரங்களும் குறித்து வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த மக்கள் தற்பொழுது வீடுகளையும் இழந்து நிற்பதால், எனவே உணவு சமைப்பதற்கு கூட இடமில்லை. அப்படி ஒரு அவல நிலையில தான் இங்க இருக்கவங்க இருக்காங்க. எனவே அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் சென்று உணவு வாங்கிக் கொள்வதும், இல்ல அருகில் இருப்பவர்கள் சமைக்கும் பொழுது அவங்களோட சேர்ந்து உணவு சாப்பிடுவதுமான அவல நிலைதான் இங்கே நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே நிவாரணம் என்ற வகையில் ஒரு சில தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இவர்களுக்கு வந்தது என்று கூறுகின்றனர். அதை தவிர தங்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான உணவு அல்லது உடை அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், உணவை சமைப்பதற்கான பாத்திரங்கள் இதற்கூட இல்லாமல் தான் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இருக்கிறார்கள்.